31வது கேள்வி. ஐன்ஸ்டீன் சனசமூக நிலையத்தின் வருடாந்த அங்கத்துவ கட்டணம் ரூபா 200 ஆகும். மொத்த அங்கத்துவ எண்ணிக்கை 50 இருந்ததுடன் 10 அங்கத்தவர்கள் 2023ஆம் ஆண்டுக்கான அங்கத்துவ கட்டணத்தை செலுத்தலையா? 50 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் ஆண்டுக்கானதை செலுத்தல. அங்கத்துவம் ஒரு ஆளுக்கான கட்டணம் 200 ரூபாயாக இருக்க போகுது. சரிதானே? ரைட். 2023ஆம் வருடத்திற்காக நிலையத்தினால் தயாரிக்கப்பட்ட பெருவனவு கொடுப்பனவு கணக்கு. அதாவது லாப நோக்கமற்ற வணிகத்துல காசு வந்தா காசு போனா காட்டுறதுக்கு பதிகிறது பெருவனவு கொடுப்பனவு கணக்கு. அங்க காசாக பெற்றதும் காசாக கொடுத்ததும் மாத்திரம் வரும். அந்த ஆண்டுக்கான வருமானமாக இருக்கிறது, அந்த ஆண்டுக்கான செலவா இருக்கிறது அட்டூர் அடிப்படையில், அதாவது சென்மதியா இருக்கலாம், செலுத்தியதா இருக்கலாம், வருமதியா இருக்கலாம், வந்ததாக இருக்கலாம். இது எல்லாமே வருமான கூற்றுல பதிய வேண்டியதாக இருக்கும். அப்ப இங்க என்ன கேட்கிறாருண்டா, பெருவனவு கொடுப்பனவு, அதாவது காசாக பெற்ற விஷயமும் காசாக கொடுத்த விஷயம் என்ற அடிப்படையில இந்த அங்கத்துவ கட்டணம் எவ்வளவு உள்ளடக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா, 50 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் செலுத்தலைன்னா 40 பேர் தான் செலுத்தியிருப்பாங்க. 40 பேர் செலுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தெரிய வேணும் 40 பேர் செலுத்திருக்கிறாங்க எவ்வளவு படி அப்படின்னு சொன்னால், எவ்வளவு படி? 40 பேர் செலுத்தி இருக்கிறாங்க 200 ரூபாய் படி. அப்ப ஈக்குவல் எவ்வளவு? 8000 ரூபாய் வரப்போகுது. சரிதானே? அல்லது இதை எப்படி காணலாம்டா, மொத்தமாக இந்த ஆண்டுக்கானது எவ்வளவுன்னு சொன்னா 200 பேர் இருக்கிறாங்க. சரிதானே? 200 பேரும் சரிதானே 200 ரூபாய் படி 50 பேர் இருக்கிறாங்க, 50 பேர் செலுத்த வேணும். சரிதானே? அப்ப மொத்தமாக எவ்வளவு வரும்? மொத்தமாக 10,000 ரூபாய் வரும். சரிதானே? அது இந்த ஆண்டுக்கானதாக இருக்கும். சரிதானே? இந்த ஆண்டுக்கானதாக இந்த 10,000 ரூபாய் இருக்கும். சரியோ? அதுக்கு பிறகு பாத்தீங்களா இருந்தா எவ்வளவு பேர் செலுத்தல, எவ்வளவு பேர் செலுத்தல அப்படின்னு சொன்னா 200 ரூபாய் படி 10 பேர் செலுத்தல. 10 பேர் செலுத்தலன்னு சொன்னா எவ்வளவு வரும்? 2,000 ரூபாய் வரும். சரியா? 2,000 ரூபாய் வரும். ஆக இந்த 1000 இருந்து 2,500 ரூபாய் 2,000 கழிச்சிங்கன்னு சொன்னா வார அமௌண்ட் 8,000 அப்படின்னு சொல்லியும் கணக்கு பார்க்க முடியும். ரெண்டு வகையிலையும் காணலாம். பட் எங்களுக்கு இலகுவாக சீக்கிரமாக எதுல விட வருமோ அதை நீங்க முதல்ல எழுதினீங்கன்னு சொன்னா ஈஸி. அப்ப உங்களுக்கு 40 200 பெருக்கி 8,000 வாரது டிரெக்ட் ஆன்சர் டக்குன்னு வந்துடும். அதனால அதை சூஸ் பண்ணீங்கன்னா இலகுவாக முதலாவது இதுக்கான ஆன்சர்னு சொல்லி நீங்க எடுத்து விட முடியும். சரியோ? ரைட். அடுத்தது பார்ப்போம். மொத்த உற்பத்தி கிரயத்தின் கூறுகளை எடுத்து காட்டும் விடையை தெரிவு செய்க. அப்ப மொத்த உற்பத்தி கிரயம். சோ உற்பத்தி கிரயம் பிரதானமாக சரிதானே மெயினா பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம், அதாவது மூலக்கிரயம், உற்பத்தி மேந்தலை. இந்த ரெண்டையும் கூட்ட வாரது மொத்த உற்பத்தி கிரயமாக இருக்கும். இதுல மூலக்கிரயம் என்று சொல்றது நேர் மூலப்பொருள் கிரயம், நேர் ஊழியர் கிரயம் அல்லது கூலி கிரயம், ஏனைய நேர் செலவுகள் அல்லது ஏனைய நேர் கிரயம் என்று சொல்லி நாங்க பார்ப்போம். இது மூன்றையும் கூட்டுறதுதான் மூலக்கிரயத்துக்குள்ள வரும். அதோட உற்பத்தி மேந்தலைகள் அல்லது நேரில் கிரயங்கள், அது நேரில் மூலப்பொருள் கிரயமாக இருக்கலாம், நேரில் ஊழியர் கிரயமாக இருக்கலாம், அல்லது கூலி கிரயமாக இருக்கலாம், ஏனைய நேரில் கிரயமாக இருக்க முடியும். இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு டீப்பா நீங்க 11ஆம் ஆண்டுல பார்த்திருப்பீங்க. இங்க டீப்பா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டிரெக்டா கொஸ்டின் கேட்டிருக்காரு, ஆன்சர் எழுதிட்டோம்டா இங்க முடிஞ்சது. நேர் மூலப்பொருள் கிரயம், நேர் கூலி கிரயம், ஏனைய நேர் செலவுகள். அதோட மூலக்கிரயத்தை கூட்டினா வருமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. ஏன்? இந்த மூண்டையும் கூட்ட வாரதுதான் மூலக்கிரயம். மூலக்கிரயங்களுடைய கூட்டினா வருமா? இல்ல. அப்ப அதனால முதலாவது என்ன இல்ல, ஆன்சர் கிடையாது. ரெண்டாவது பாருங்க, நேர் மூலப்பொருள் கிரயம், நேர் ஊழியர் கிரயம், ஏனைய நேர் செலவுகள். எஸ், மூலக்கிரயம் இந்த மூண்டையும் கூட்ட வாரது. இந்த மூலக்கிரயத்தோட உற்பத்தி மேந்தலைகளை கூட்ட வாரது என்னவா இருக்க போதோ மொத்த உற்பத்தி கிரயமாக இருக்கும். ஆக இது சரி. அடுத்தது பாருங்க, மறைமுக மூலப்பொருள், மறைமுக ஊழியர் கிரயம், ஏனைய மறைமுக செலவுகள். இது எல்லாத்தையும் கூட்ட வாரது உற்பத்தி மேந்தலைகள். இந்த உற்பத்தி மேந்தலையோட கூட்ட வாரதா? இல்ல. அப்ப இது விட என்னது பிழையாக இருக்க போகுது. அதே மாதிரி பாருங்க, நேர் மூலப்பொருள், நேர் ஊழியர் கிரயம், ஏனைய நேர் செலவுகளோட உற்பத்தி கிரயம் என்று சொல்லி தந்திருக்காரு. அதான் கேட்டிருக்கிறது. அப்ப இதுவும் ஆன்சர் கிடையாது. ரெண்டாவது ஆன்சருங்கிறது உங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். இலகுவாக இதை செஞ்சிடலாம். டிரெக்டா ஆன்சர் எடுத்தீங்கன்னா சரி, விட தெரிஞ்ச ஆன்சர் தான். அடுத்தது பார்ப்போம்.
அடுத்தது கணக்கு பகுதி இந்த உற்பத்தி கிரயத்துல கேட்டிருக்கிறார். சரிதானே? இதுல 33 34 இந்த 2 கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ண சொல்லியிருக்கிறார். அப்ப எங்களுக்கு இது ரெண்டையும் கேள்விகளை வாச்சிட்டு தகவலுக்குள்ள போவோம். முதலாவது சிறுவர் புத்தகங்களை அச்சடிப்பதுடன் அதாவது உற்பத்தி செய்வதுடன் தொடர்புடைய ஏனைய மறைமுகம் அல்லது ஏனைய நேரில் கிரயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதோட சிறுவர் புத்தகம் ஒன்றுக்கான உற்பத்தி கிரயம். ஆகவே இங்க நாங்க நெல்ல நோட் பண்ண வேண்டிய விடயமா இருக்க போது உண்ட உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு கிரயம் எங்களுக்கு ஏற்பட போகுதுங்கிறது தான் கேள்வி, மொத்தம் கிடையாது. சரியோ? அப்ப இங்க பாருங்க, இங்க இருக்கிற விடயம் முதலாவது அச்சடிப்பதற்கான தாள்களுக்கு தாள்களும் தீர்ந்தையும் 1,50,000 பாத்தீங்கன்னு சொன்னா நோட் பண்ணிடுவோம் விடத்தைய வச்சு. ஒரு லட்சத்தி 50 வெயிட் விடத்தை நான் நோட் பண்றேன். அதோட பாருங்க, இது என்ன கிரயம்? நேர் கிரயம். சரிதானே? என்ன நேர் கிரயம்? நேர் மூலப்பொருள் கிரயம். புத்தகம் ஒன்றை அச்சிடுவதற்கான இறை கட்டணம் ஏனைய நேர்கிரயமாக இருக்க போகுது. ஆக பாத்தீங்களா இருந்தா இங்க சொல்லி இருக்கிறது நல்லா நோட் பண்ணி கொள்ளுங்க. புத்தகம் ஒன்றை அச்சிடுவதற்கான இறை கட்டணம். அவை இங்க 500 புத்தகங்கள் அச்சிடப்படுகிறது. ஆகவே 50,000 ரூபாய் இவ்விடத்தை நீங்க போட வேண்டி இருக்கும் ஏனைய நேர் கிரயத்துக்குள்ள அல்லது செலவுக்குள்ள. சரிதானே? அப்ப 50,000. அடுத்தது பாருங்க, அச்சு இயந்திரத்தை இயக்குபவரினுடைய கூலி ஒருவருக்கான கூலி. ஆனா இங்க எத்தனை பேர் இருக்கிறாம்? 2 இயந்திரங்க இயக்குநர்கள் இருக்கிறாங்களாம். ஆகவே ஒரு ஆளுக்கு 35,000 என்று சொன்னா இருவருக்கு எத்தனையாக இருக்கும்? 70,000 இருக்க போகிறது. சரிதானே? அதே நேரம் இது பாத்தீங்கன்னு சொன்னா நேர் கூலிக்கிரயமாக இருக்க போகுது. பசை நூல் மற்றும் ஏனைய மூலப்பொருட்கள் 5,000 பாத்தீங்கன்னு சொன்னா நேர் மூலப்பொருள் கிரயமா இருக்கும். அது எவ்வளவு தந்திருக்கிறான்? 5,000 தந்திருக்கிறான். சரிதானே? அடுத்தது பாருங்க, மேற்பார்வையாளருடைய சம்பளம். மேற்பார்வையாளருடைய சம்பளத்தை பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர்ட நேரில் கூலிக்கிரயம் அல்லது ஊழியக்கிரயமாக இருக்கும். ஆகவே அது 25,000 ரூபாய். அதே மாதிரி பாருங்க என்ன சொன்னா அச்சிடற் பிரிவினுடைய மாதாந்த மின்சார பட்டியல் ஏனைய மறைமுக அல்லது ஏனைய நேரில் கிரயமாக இருக்க போது இவ்வளவு 20,000 ரூபாய். அதே இங்க அவன் கேட்ட கொஸ்டினுக்கு 33 முதலாவது கேள்விக்கு இந்த அதாவது இந்த பகுதியிட முதலாவது கேள்விக்கு முதலாவது ஆன்சரா இருக்க போது இந்த 20,000 ரூபாய். சரிதானே? முதலாவது 20,000 ரூபாய். அதுக்கு பிறகு என்ன செய்ய போறோம்? இப்ப நாங்க இங்க கண்டுட்டோம். ஆகவே மொத்த கிரயம் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை அலகுகளாக அவுட்புட்ஸ் வெளியீடுகளால பிரிச்சு விட்டோம்டா ஒன்றுக்கான கிரயம் வந்துடும். அப்ப இவ்விடத்தை என்ன செய்யறேன்? நான் உங்களுக்கு கால்குலேட்டர் எடுக்கிறேன். ரைட், கால்குலேட்டர் எடுத்தாச்சு. இவ்வளவுத்தையும் கூட்டுவோம். சரிதானே? 1,50,000. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா 50,000. சரிதானே? அதுக்கு பிறகு 70,000. 70,000 என்ன? 2 பேருக்கான கூலி. அதே மாதிரி 5,000. அதுக்கு பிறகு பாருங்க 25,000. அதுக்கு பிறகு பாருங்க 20,000. சரியா? 1,50,000, 50,000, 70,000, 5,000, 25,000, 20,000 எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு? 3,20,000. இது மொத்த உற்பத்தி கிரயம். இந்த மொத்த உற்பத்தி கிரயத்திலிருந்து நாங்க பிரிக்கிறோம். சரிதானே? 500 அலகுகளை பிரிச்சமண்டா ஒன்றுக்கானது 640 ரூபாய் வரும். அப்ப ஒன்றுக்கான உற்பத்தி கிரயம் எவ்வளவாக இருக்க போது? ஒன்றுக்கான உற்பத்தி கிரயம் உங்களுக்கு கால்குலேட்டர் ஷோ ஆகலன்னு சரி, பிரச்சனை இல்லை. நீங்க கால்குலேட்டர்ல பாருங்க. நான் நீங்க கால்குலேட்டர்ல பார்த்துனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது விளங்கும். ரைட்? சரியோ? அதுல இஷ்யூ இல்லை. அப்ப அந்த 640ன்னு சொல்லக்கூடியது எவ்வளவு இருக்குது? 640ன்னு சொல்லக்கூடியது இந்த இருக்குது. 4வது ஆன்சர். புரியுதா? இவ்வளவுத்தையும் கூட்டுவீங்க 3,20,000 வருது. அந்த 3,20,000 500ஆல பிரிப்பீங்க 640 ரூபாய் வரும். சரியா? இவ்வளவுதான் இதற்குரிய விஷயமா இருக்க போது. இதுல நல்லா நீங்க நோட் பண்ண வேண்டிய இடங்கள் 2 இருக்குது.
ஒரு இடம் என்னண்டா புத்தகம் ஒன்றை அச்சிடுவதற்கான இறை கட்டணம், ஆகவே ஒன்றுக்கு 100 ரூபாண்டா 500க்கும் இறை கட்டணம் 5000 ரூபாய் வரும். அடுத்தது என்னன்னு சொன்னா அச்சு இயந்திரத்தை இயக்குவதற்கான கூலி 35,000, ஒரு ஆளுக்கான கூலி இங்க 2 பேர் சொல்லியிருக்காங்க, ஆகவே 70,000 வரும். இது ரெண்டும் இந்த இடத்துல மிக முக்கியம். அப்பதான் இந்த ஆன்சர் வரும், இல்லாட்டி இந்த ஆன்சர் வரலாம், இந்த ஆன்சர் வரலாம், இந்த ஆன்சர் வரலாம். ஏன்னா நீங்க செய்ய எல்லாத்துக்குமே விட வந்துகிட்டே இருக்கும். ஆனால் சரியான பதில் 640, இங்க 20,000. சரியோ? ரைட். இப்ப வருவோம். இது ஒரு பெரிய கணக்கு. இறுதியாக இருக்கக்கூடிய 5 கேள்விகள் 35, 36, 37, 38, 39, 40 சொல்லக்கூடிய 6 கேள்விகள் தந்திருக்காங்க. 35, 36, 37, 38, 39, 40 சொல்லக்கூடிய 6 கேள்விகளுக்கு விடையளிக்க போறோம். அது இந்த தரவுகளை வச்சுக்கொண்டு. முதலாவது நாங்க கேள்வியை வாசி போட்டு விஷயத்துக்குள்ள வருவோம். 31/12 முதலாவது தலைப்பை வாசிப்போம். பின்வரும் தகவல்களை பயன்படுத்தி 35 தொடக்கம் 40 வரை உள்ள விழாக்களுக்கு விடையளிக்கலாம். 1/1/23 சேவை வழங்கும் வணிகம் ஒன்றை ஆரம்பித்த சமீரா என்பவர். எல்லாம் ஞாபகம் கொள்ளுங்க, சேவை, ஆகவே இங்க பொருள் இருக்காது. சேவை தான் வழங்க போறாரு, ஆகவே இங்க பொருள் இருக்காரு. அப்படி பொருள் இருக்குமாக இருந்தா அவங்களுடைய அலுவலக பயன்பாட்டுக்காக இருக்கலாம். அடுத்தது பாருங்க, அவர் 5 லட்சம் ரூபாயாக முதலீடு செய்யறாராம். அதுல 3,20,000 அலுவலக உபகரணமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆக அந்த 3,20,000 உபகரணங்களை கொள்வனவு செய்யறாரு. அது அந்த 5 லட்சத்துக்குள்ளேயேதான். அதன் அடிப்படையில பாத்தீங்களா இருந்தால் 31/12/2021 முடிவடைந்த வருடத்துக்கு தொடர்புடைய சில தகவல்களை தந்து போட்டு மேலதிக தகவல் தந்திருக்கிறாங்க. முதலாவது கேள்வியை வாசிச்சு போட்டு மேலதிக தகவல்களை வாசிச்சு போட்டு இங்க இருக்கிற தகவல்களுக்கு நாங்க வரணும். இதுதான் ஓர்டர். சரிதானே? அப்ப இங்க பாருங்க, முதலாவது கேள்வி 31/12/2023 முடிவடைந்த ஆண்டில் தயாரிக்கப்பட்ட வருமான கூற்றில் உள்ளடக்கப்பட்ட ஊழியர் சம்பளம். அப்ப ஊழியர் சம்பளம் எவ்வளவு? அடுத்தது பாத்தீங்கன்னா முடிவடைந்த வருடத்துக்கு தயாரிக்கப்பட்ட வருமான கூற்றில் உள்ளடக்கப்பட்ட நிலைய நிர்வாக செலவு எவ்வளவு? அடுத்தது பாத்தீங்கன்னா இருந்தவாறான சமீர வணிகத்தின் மொத்த நடைமுறை பொறுப்பு, அதே மாதிரி இருந்தவாறான சமீர வணிகத்தின் மொத்த சொத்துக்கள், அதே மாதிரி முடிவடைந்த வருடத்தில் சமீர வணிகத்தின் தேறிய லாபம், அதே மாதிரி இருந்தவாறான சமீர வணிகத்தின் மொத்த உரிமையாண்மை என்ற விஷயங்கள் இதுல தந்திருக்கிறாங்க. இதுல தந்திருக்கிறதுல இங்க பெருவனவுகளும் கொடுப்பனவுகளும் தந்திருக்கிறாங்க. அப்ப வருமான கூற்றுல வர வேண்டியதுல பெற்றதும் வரும், பெற வேண்டியதும் வரும், செலுத்தியதும் வரும், செலுத்த வேண்டியதும் வரும்ங்கிற விஷயத்தை நீங்க இங்க நன்றாக புரிந்து கொண்டு கணக்கு செய்ய வேணும். அதே மாதிரி இங்க சொத்துக்களும் பொறுப்புகளும் தந்திருக்கிறாங்க. இதை நாங்க 2ஆக உடைக்க வேண்டியிருக்கேன்னா எங்களுக்கு இங்க தேவை ஒன்று இருக்கு. ஏன் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நடைமுறை பொறுப்புகள் கேட்டிருக்காரு, மொத்த நடைமுறை பொறுப்புகள். அதே மாதிரி இங்க மொத்த சொத்துக்களும் கேட்டிருக்கிறாரு. அதனால நாங்க பிரிச்சு செஞ்சோம்டா இருக்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். எக்ஸ்ட்ராவா நாங்களும் என்ன செய்யலாம், கேள்விகளை உருவாக்கி பதிலளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று நான் ஓபன் பண்ணியிருக்கிறேன். அப்ப எங்களுக்கு தேவை முதலாவது வருமானம் செலவு. வருமானம் செலவு ஏன் எடுத்திருக்கிறேன், அவர் தேறிய லாபம் கேட்டிருக்காரு. அப்ப இங்க சேவை வணிகம் வருமானத்தையும் செலவத்தையும் வச்சு கொண்டுதான் வருமானத்துல இருந்து செலவு கழிக்க வர்றது தேறிய லாபம் எடுக்கணும். அதே மாதிரி சொத்துக்கள், மொத்த சொத்துக்கள் நான் கணக்கிடக்குள்ள தனியே எடுப்போம். அதுதானேன்னா நெல்லம். அதே மாதிரி உரிமையாண்மை, அதே மாதிரி பொறுப்புகள்ல நடைமுறை அல்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு உண்டு, அதையும் 2ஆக பிரிச்செடுப்போம் என்றா அவரு கேட்டிருக்கிறாரு, தனியையும் கேட்டிருக்காரு என்ற அடிப்படையில. சரியான பிள்ளைகள்? சோ இப்படி இருக்கும்போது முதலாவது நாங்க பார்ப்போம், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி மேலதிக தகவல்களை வாசிக்க வேணும். இங்க பாத்தீங்களா இருந்தால் இருந்தவாறு சரக்கிருப்புகள் எதுவுமே இல்லையா, சரக்கிருப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல இங்க ஆரம்பத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை பார்த்து போட்டு மேலதிகத்துக்குள்ள வாங்க, ஏன்னா மூலதன விஷயங்கள் சம்பந்தமா காய்ச்சிருக்கிறார். சரியான? அப்ப 1/1/2023 சேவை வழங்கும் வணிகம் ஒன்றை ஆரம்பித்த சமீரா என்பவர் 5 லட்சத்தை மூலதனமாக இருறாரு. அதுல 3,20,000க்கு அலுவலக உபகரணங்களை கொள்வனவு செய்யறாரு. சரிதானே? அப்ப இதெல்லாமே ரஃபா தான் நாங்க செய்ய போறோம். அப்ப நீங்க என்ன செஞ்சோம், ரஃபா தான் இவ்வளவுதையும் விரைவாக போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இலகுவாக இருக்கும். முதலாவது என்ன செய்யறாரு, உரிமையாக அவர் மூலதனத்தை எடுத்துட்டு வாரார். மூலதனத்தை எடுத்துட்டு வாரார். மூலதனம் எவ்வளவு ஈடுபடுத்துறார், மூலதனம் 5 லட்சம். இதுதானே 5 லட்சம்.
சாரி, 5 லட்சம் இருக்கட்டும். 5 லட்சம். அடுத்தது பாருங்க. சரிதானே? அடுத்தது பாருங்க, 5 லட்சம். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? வெயிட்டா. ஓகே. அப்ப 5 லட்சம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் நடைமுறை அல்லா சொத்தாக அலுவலக உபகரணத்தை கொண்டு வராரு. சரிதானே? எவ்வளவு? அலுவலக உபகரணம் 3,20,000. ரைட். என்ன செய்ய போறோம்? அடுத்த விடயத்துக்கு வரும். மேலதிக தகவல்களுக்கு வருவோம். மேலதிக தகவல்ல பாருங்க. 31/12/2023 இருந்தவாறு சரக்கிருப்புகள் எதுவும் காணப்படலையா? சரக்கிருப்பு இல்லையா? 31/12/2023 இருந்தவாறு 2023 டிசம்பர் மாதத்துக்கான ஊழியர் சம்பளங்கள் 20,000. ஊழியர் சம்பளம் ஏற்கனவே இங்க எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கின்றா? 1,20,000 செலுத்த வேண்டியதாக இருக்குது. 20,000 என்று சொன்னா, இதுல நீங்க பாத்தீங்க என்று சொன்னா, இதுல 2 விடயத்தை நாங்க பதிய வேண்டியிருக்கும். ஒன்று, வருமான கூற்றுல செலவாக 1,40,000 காட்டுவீங்க. காட்டி போட்டு இது செலுத்தப்படாம இருக்கு 20,000. இது நடைமுறை பொறுப்பாக 20,000 நீங்க சென்மதி ஊழியர் சம்பளம் என்று சொல்லி காட்ட வேணும். இதெல்லாம் ரஃபா தானே நாம செய்யறோம். குயிக்கா செய்வோம். அப்ப இங்க பாருங்க, முதலாவது ஊழியர் சம்பளம். இங்க ஊழியர்ண்டே போடுறேன். கூடிய விரிவாவெல்லாம் போடல. 1,40,000. சரிதானே? ஒரு 1,40,000. அதே மாதிரி செலுத்த வேண்டிய சென்மதிய இங்க சேனா ஊழியர், சென்மதி ஊழியர் எவ்வளவுன்னு போடுறேன்? 20,000. சரிதானே? 20,000 சென்மதி ஊழியர். இப்ப அடுத்ததுக்கு வருவோம். முதலாவது ஆன்சர் எழுதிடலாம் பாருங்க. அப்ப முடிவடைந்த வருடத்தில் தயாரிக்கப்பட்ட வருமான கூற்றில் உள்ளடக்கப்பட வேண்டிய ஊழியர் சம்பளம் எவ்வளவு? 1,40,000. 4வது ஆன்சராக வரப்போகுது. இதுக்கு ஓகே. அடுத்தது பாருங்க, 31/12/2023 இருந்தவாறு 2023 ஆண்டு வருடத்துடன் தொடர்புடைய தரகு வருமானம் 15,000 பெறப்பட வேண்டும். அப்ப தரகு வருமானம் எவ்வளவு இருக்கு? தரகு வருமானம் 75. பெற வேண்டியது 15,000. ரெண்டும் சேர்த்தா 90,000 இந்த ஆண்டுக்கான வருமானமாக இருக்கும். அதுல பெற வேண்டியது என்ற அடிப்படையில அட்டுறு வருமானம் எதுவாக இருக்கும் என்று சொன்னா, நடைமுறை சொத்தாக இருக்கும். சரிதானே? 15,000 நடைமுறை சொத்தாக இருக்கும். நாங்க என்ன செய்வோம்? நாங்க முதலாவது தரகு தரகு வருமானம் எவ்வளவு? 90,000. ரைட். 90,000 தரகு வருமானம். அதே மாதிரி நடைமுறை சொத்துல அல்லது பெற வேண்டிய தரகு எவ்வளவு? 15,000. 15,000.
இதுதானே பெற வேண்டிய தரகு வருமான நடைமுறை சொத்தாக இருக்கும் 15,000 ரூபாய். ஏன் டவுட் இருக்கா? ரைட், இப்ப அடுத்ததுக்கு வருவோம். ரைட், இப்ப தகவல்கள், அடுத்த தகவல் ஒன்று இருக்குது. அலுவலக உபகரணங்கள் வருடாந்த 10% பெருமான தேய்வு செய்யப்படுதல் வேண்டும். ஆகவே எவ்வளவு உபகரணம் இருக்குன்னு சொன்னா, உபகரணம் 3,20,000 இருக்கு. ஆகவே 10% பெருமான தேய்வு உண்டா? பெருமான தேய்வு கழிச்சு போட்டு வாரதுதான் எதுவாக இருக்கும்? நாங்க கொண்டு செல் மீதி, அதாவது பெருமானத்தை கழிச்சு வாரதுதான் நாங்க இதுல சொத்தாக எடுப்போம். அவை 3,20,000த்துல 10% 32,000. ஆகவே 32,000 கழிச்சு போட்டு வாரதுதான் நடைமுறை அல்லா சொத்தாக அலுவலக உபகரணமா காட்டி போட்டு அந்த செலவு பெருமானத்தை 32,000 நாங்க செலவுகள்ல காட்டுவோம். சரிதானே? அப்ப நாங்க எங்களுடைய கணக்குக்கு வருவோம். சரிதானே? அப்ப இங்க நாங்க எவ்வளவு காட்ட இயலாது? உபகரணம் 3,20,000 காட்ட இயலாது. அப்ப எவ்வளவு காட்டணும்? 32,000 கழிச்சு போட்டு வார 2,88,000 காட்டுவோம். 88,000 இல்ல, 2,88,000 தானே? 2,88,000. அதே மாதிரி இங்க என்னது? உபகரண பெருமான தேய்வு. உபகரண பெருமான தேய்வு நான் இங்க ஷோர்ட்டா எழுதுறதுக்கு ரீசன் என்ன? என்றா நம்ம ரஃபா செய்துகிட்டு இருக்கிறோம். சரிதானே? ரஃபா செய்துகிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையிலையா அப்ப இங்க எவ்வளவு போடுவோம்? 32,000. 32,000 சரியோ? 32,000 இங்க 2,88,000 போடுவோம். இதுல எதுவும் டவுட்? இவ்வளவு செய்த வரைக்கும் ஓகே தானே? பிரச்சனை இருக்காதுன்னு நம்புறேன். ரைட், இப்ப அடுத்தது பாருங்க. சரியோ? இப்ப அடுத்ததை பாருங்க. ரைட், இப்ப வேற ஏதாவதுக்கு ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா? இல்ல, நிர்வாக செலவு கேட்டிருக்காரு. அதுக்கு நாங்க இங்க இருக்கிற செலவுகள் எல்லாமே பதியப்பட வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி நடைமுறை பொறுப்புகள்லாம் இப்ப இது எல்லாத்தையும் முடிக்கணும். இப்ப ரைட், இப்ப நாங்க முடிப்போம். இதுதானே? இப்ப இதையும் பதிஞ்சாச்சு, மேலதிக தகவல்களையும் பதிஞ்சாச்சு. இப்ப இருக்கிற விஷயங்களை போட்டு கணக்கை ஃபில் அப் பண்ணிட்டு கேள்விக்கு வருவோம். இதுதானே? அப்ப பேலன்ஸ் ஆக விட்டுருக்கிற என்னது? சேவை வருமானம் 2,30,000. அதை நாங்க பதிவோம். வருமானம் 2,30,000. அடுத்தது பாருங்க. அடுத்ததெல்லாம் செலவுகள். ஊழியர் சம்பளம் பதிஞ்சிட்டோம். விளம்பர செலவு 40,000. சரிதானே? அப்ப நான் மொத்தமா போறேன். விளம்பர செலவு 40,000. அதே மாதிரி கடன் வட்டி 2,000 அப்படின்னு சொல்றாரு. பட் எங்களுக்கு இவ்வளவு அந்த 2,000ங்கிறத நல்லா ஒரு இடத்த நாங்க பார்க்க வேண்டி இருக்கும். ஏண்டா இங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இங்க வங்கி கடன் என்று சொல்லிட்டு 10% சொல்லி இருக்கிறாரு. 10% 5,000 தான் நாங்க பதிவு செய்யணும். 2,000 செலுத்தப்பட்டிருக்குது. செலுத்த வேண்டியது இருக்குது 3,000 ரூபாய். அப்ப அது சென்மதி வங்கி கடன் வட்டி என்று வரும். அதுதானே 3,000 ரூபாய். அப்ப இவ்வளவுக்கு நாங்க பதிவு, முதலாவது விளம்பரத்துக்கு பதிவோம். விளம்பரம் விளம்பரம் எவ்வளவு இருந்தது? 5,000. விளம்பரம் 40,000. விளம்பரம் 40,000 இருந்தது. அதே பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா கடன் வட்டி எவ்வளவு சொல்லியிருந்தேன்? 10,000 பதிவு செய்ய வேணும். சரி, 5,000 பதிவு செய்ய வேணும் என்ற 50,000. சரிதானே? அதே மாதிரி இங்க 5,000 பதிஞ்சம் என்று சொன்னா இங்க அதாவது இதுல இதுதானே 2,000 இருக்குது. அப்ப 3,000 ரூபாய் சென்மதியாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த 50,000 நாங்க என்ன செய்வோம், நடைமுறை அல்லா பொறுப்புல பதிஞ்சு விடுவோம். சரியோ? தென்மதி, வங்கி, கடன், வட்டி எவ்வளோ? 3000 ரூபா. 3000 ரூபா. அதே மாதிரி இங்க வங்கி கடன், வங்கி கடன் எவ்வளவு? 50,000 ரூபா. சரி, சரியா? இவ்வளவு வரைக்கும் ஓகேவா? இவ்வளவுதான் பதிவு செய்திருக்கிறோம். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அடுத்தது பாருங்க, கடன் வட்டி ஓகே. அடுத்தது காகிதாதிகள் செலவுகள், மின்சார செலவு. அப்ப 10ம் 15ம் இருக்குது. காகிதாதி செலவு 10,000, மின்சாரம் 15,000. சரிதானே? மின்சாரம் 15,000, காகிதாதிகள் 10,000 இருக்க போதும். அடுத்தது வருவோம். அலுவலக உபகரணம் அதை நாங்க பதிஞ்சிட்டோம். காசு மீதி இருக்குது 50,000. காசு மீதி எதுக்குள்ள வரும்? நடைமுறை சொத்துக்குள்ள வரும். காசு எவ்வளவு இருக்கு? காசு 50,000. 50,000 காசு இருக்குது. அடுத்தது அடுத்தது பாருங்க, வங்கி மேலதிக பற்று. வங்கி மேலதிக பற்றுன்றது என்னதாக இருக்கும்? வங்கியில நாங்க மேலதிகமாக பற்று எடுத்திருக்கிறோம், அதை நாங்க கொடுக்கணும். அது நடைமுறை பொறுப்பாக இருக்கும். நடைமுறை பொறுப்பாக இருக்கும் 10,000. பற்று இல்ல, வங்கி மேலதிக பற்று. வங்கிக்கு கொடுக்க வேண்டிய குறுங்கால கடப்பாடு. வங்கி மேலதிக பற்று எவ்வளவு? 10,000. சரிதானே? அவ்வளவுதானே கணக்கு? ரைட். இப்போ ஓகே. இப்ப நாங்க எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டோம். வங்கி கடனையும் பதிஞ்சு முடிச்சிட்டோம். இப்ப பார்க்க வேண்டியது முதலாவதுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். இப்ப நாங்க என்ன செய்யணும்? ரெண்டாவதுக்கு ஆன்சர் பண்ண போறோம். 36வது 31/12/2003 நிர்வாக செலவு எவ்வளவு? மொத்த நிர்வாக செலவு எவ்வளவு? அப்ப நாங்க செலவுகளுக்குள்ள வருவோம். சரிதானே? ரைட். சரி, இந்த செலவுகளுக்குள்ள வருவோம். இந்த செலவுகளுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா, சரிதானே, என்னென்ன நிர்வாக செலவு? ஊழியர் செலவு ஒரு நிர்வாக செலவு. அதே மாதிரி உபகரண பெருமான தேவு ஒரு நிர்வாக செலவு. விளம்பரம் விநியோக செலவு. கடன் வட்டி நிதி செலவு. காகிதாதிகள் அதே மாதிரி மின்சாரம் இவ்வளவும் நிர்வாக செலவுகளாக வரப்போகுது. அப்ப இவ்வளவுத்தினுடைய கூட்டு மொத்தம் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்டா, இவ்வளத்தை நான் கூட்டுறேன். சரிதானே? ஈக்குவல் சம் இது 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 கூட்டினமண்டா 1,97,000. இவ்வளவும் நிர்வாக செலவு. 1,97,000 நிர்வாக செலவு. அப்ப மோடத்திற்கு 1,97,000 4வது ஆன்சராக இருக்க போகுது.
சரிதானே? அடுத்தது கேட்கிறார் மொத்த நடைமுறை பொறுப்புகள். மொத்த நடைமுறை பொறுப்புகள் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கிறாரு. மொத்த நடைமுறை பொறுப்புகளுக்குள்ள வருவோம். அப்ப இந்த மூன்றும் மொத்த நடைமுறை பொறுப்புகளாக இருக்க போகுது. அப்ப இவ்வளவுத்தையும் நாங்க கூட்ட போறோம். இவ்வளவுத்தையும் கூட்டி எடுத்தோம்டா 33,000 வரப்போகிறது. 33,000ங்கிறது மொத்த நடைமுறை பொறுப்பாக இருக்கும். சரிதானே? அப்ப 33,000 எங்க இருக்கு? 33,000 37க்கு 3வது ஆன்சர். சரிதானே? ரைட். அடுத்தது 31/12/2023 இருந்தவாறான சமீரா வணிகத்தின் மொத்த சொத்துக்கள். அப்ப அவர் நடைமுறை சொத்துன்னு கேட்கல, நடைமுறை அல்லா சொத்துக்கள்னு கேட்கல. சரிதானே? மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கேட்கிறார். அப்ப நாங்க விடை அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சரிதானே? அப்ப டிரெக்டா நாங்க என்ன செய்வோம்? கணக்குக்குள்ள போவோம். அப்ப இங்க இருக்குது. அப்ப நடைமுறை அல்லா சொத்து எவ்வளவுன்னு கேட்டாருன்னா 2,88,000. நடைமுறை சொத்துக்கள் எவ்வளவுன்னு கேட்டாருன்னா இது ரெண்டையும் கூட்ட வாரது 65,000. இப்ப இந்த மூண்டையும் கூட்ட வாரதுதான் மொத்த சொத்துக்களா இருக்க போகுது. மொத்த சொத்துக்கள் எவ்வளவுன்னு சொல்லி பார்ப்போம். எவ்வளவு? 1,53,000 ரூபா. பாருங்க, 1,53,000 ரூபா எவ்வளவு வருதுண்டு? எங்க வருதுண்டு? 3,53,000 ரூபா 38க்கு 3வது ஆன்சர். இதுதானே? அடுத்தது முடிவடைந்த வருடத்துக்கு சமீரா வணிகத்தினுடைய தேறிய லாபம். தேறிய லாபம்டா என்னண்டா பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வருமானத்திலிருந்து செலவை கழிக்க வாரது. தானே? வருமானத்திலிருந்து செலவை கழிக்க வாரது. அப்ப இங்க வருமானத்துல கூட்டு மொத்தம் எவ்வளவுன்னு சொல்லி பார்ப்போம். அது செலவோட மொத்தம் எவ்வளவுன்னு பார்ப்போம். கழிச்சு விட்டோம்டா சரி. இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இவ்வளவுத்தையும் கூட்டினா எவ்வளவு வருதுன்னு பார்க்க போறேன். இவ்வளவுத்தையும் கூட்டினோம்னா நமக்கு வரும் 3,20,000. அதோட இவ்வளவு எல்லாத்தையும் கூட்டணும். சரிதானே? 2,48,000 வருது. இதுதானே? இவரையும் இவரையும் இப்ப நான் கூட்ட போறேன். ரெண்டையும் கூட்ட போறேன். அதை நான் இவ்வளத்தை கூட்டுறேன். $5,62,000 ஆன்சராக வரப்போகுது. எவ்வளவு தேறிய லாபம்? சாரி, நான் ரெண்டையும் கூட்டி விட்டேன். சரியா? கழிக்க வேணுமா? சாரி, மைனஸ் ஒரு மைனஸ். எல்லாமே மைனஸ் தானே? அப்ப இது மைனஸ். ஆக இവിടത്തെ என்ன செய்ய வேணும்? இவரை கழிக்க வேணும்.
இவரால 78,000 ரூபா. இங்க 78,000 ரூபா. நான் முதல்ல கூட்டி விட்டேனா, கூட்டுறது இல்லை, வருமானத்துல இருந்து செலவை கழிக்க வாரது. அதனால ஆன்சர் 78,000 ரூபா. அடுத்தது பார்க்க போறோம் 40வது இறுதியான கேள்வி என்னண்டா, இருந்தவாறான சமீர வணிகத்தினுடைய மொத்த உரிமை. மொத்த உரிமையை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், மூலதனத்தோட லாபத்தை கூற்றி பற்று இருந்தா பற்ற கழிச்சு வாருது உரிமையாண்மையா இருக்கும். சரிதானே? இப்ப ஏற்கனவே நாங்க என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்னு சொன்னா, இங்க மூலதனம் 5,00,000 நாங்க பதிஞ்சிட்டோம். சரிதானே? உரிமையில மூலதனம் 5,00,000 பதிஞ்சிட்டோம். அதே மாதிரி பற்று எதுவும் இருக்காண்டா, வங்கி மேலதிகப்பட்டிருக்கு, அது உரிமையை குறைக்காது. சரிதானே? அப்ப அது பற்றுகள் இல்லை. ஆனால் தேறிய லாபம் இருக்குது. அப்ப தேறிய லாபம் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம், இந்த 78,000 ரூபா. அப்ப அந்த 78,000 ரூபா இங்க என்ன வரும், தேறிய லாபமாக வரும். தேறிய தேறிய லாபம் 78,000 ரூபா. ஆக இந்த ரெண்டையும் கூட்ட வாரது மொத்த உரிமையாண்மையாக இருக்கும். அப்ப 5,78,000 சொல்றது மொத்த உரிமையாண்மை இருக்கும். பார்ப்போம். 5,78,000 ரெண்டாவது ஆன்சர். சரிதானே? ரெண்டாவது ஆன்சர். உங்களுக்கு வழங்கப்படுத்துறதுனால எனக்கு இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் ஆகி இருக்குது. பட் நாங்க பதிஞ்சிட்டோம்னு சொன்னா டக் டக்குன்னு விடை எழுதுறது தான் இதுக்கு விஷயமாக இருக்கும். சரிதானே? அப்ப ஆல் டுகெதர் நான் ஃபைனலா உங்களுக்கு எது எது ஆன்சர் வரும்னுட்டு விடத்தை நான் மார்க் பண்றேன். சரியா? முதலாவதுக்கு பார்த்தோம் 35வது கேள்விக்கு 1,40,000. அது பிறகு 36க்கு பார்த்தோம் 1,97,000. இதுக்கு 37வதுக்கு 33,000, 3,53,000. அது பிறகு 78,000. அதுக்கு பிறகு 5,78,000. இவ்வளவும் ஆன்சரா வந்திருக்கணும். சரிதானே? இவ்வளவும் தான் விஷயம். சரிதானே? 4 4 3 4 4 3 2 2 அதே மாதிரி 2. சரிதானே? இப்ப ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க. சரிதானே? அதே மாதிரி உங்களுக்கு நான் இங்க உங்களுக்கு ஷோ பண்றேன், அதையும் மினிமைஸ் பண்ணி ஷோ பண்றேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்து கொள்ளுங்க. இதுதான் ஆன்சராக இருக்க போகுது. இதுதான் நாங்க கண்டிருக்கிறோம். இதுல தனியே கேட்கலாம், நடைமுறை அல்லா பொறுப்பு என்ன 50,000. சரிதானே? அதை கேட்கலாம். நடைமுறை அல்லா சொத்துக்கள் எவ்வளவு எவ்வளவுன்னு கேட்கலாம். அல்லது மொத்த பொறுப்புகள் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கலாம். அப்ப என்ன செய்வீங்க, இந்த 33,000தோட 50,000 கூட்டி 88,000 கொடுப்பீங்க. அதே மாதிரி இங்க மொத்த வருமானம் எவ்வளவு உழைக்கப்பட்டதுன்னு இருக்கலாம். அல்லது விளம்பர செலவு மட்டும் இருக்கிறதுனால விநியோக செலவு எவ்வளவு இருக்குன்னு கேட்கலாம், 40,000. நிதி செலவு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கேட்கலாம், 5,000. இதுதானே? அதே மாதிரி மொத்த செலவுகள் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கலாம், 2,42,000. எப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுக்கிட்டு அவரு மாறி மாறி உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கலாம். சரிதான பிள்ளைகள்? ஸோ இந்த விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்க வேணும். ஸோ அகைன் நாங்க செகண்ட் பார்ட்டோட உங்களோட செகண்ட் பார்ட்டோட நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னா இந்த கணக்குல என்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் சரி பண்ணி வைக்க முடியும். என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் விடத்திருக்கா ஷோ பண்றேன், எழுதுறேன். 74 103 23 93. சரிதானே? இதுதான் என்னுடைய நம்பராக இருக்க போகுது. சாரி, ரைட். சரிதானே? இதுதான் என்னுடைய நம்பர் 74 103 23 93. என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம். இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க என்ன செய்யலாம், எழுதிய விவரங்களை பெற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக கிளாஸஸ்ல ஜாயின் ஆகி படிக்கலாம். ரைட்? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். இது வரைக்கும் விளங்கி இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன்.